ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ பஞ்சாக்ஷரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ பஞ்சாக்ஷரரே போற்றி போற்றி. ஞானத்தின் ஊற்றாய் பஞ்சபூதங்களின் நாயகராய் விளங்கும் ஸ்ரீ பஞ்சாக்ஷரரின் ஆசிகள் அன்பு ஆன்மாக்களுக்கு உரித்தாகட்டும். பஞ்ச அக்ஷரங்களின் நாயகன் எனும் சிவ அம்சமானது எவ்விதம் அறியப்பட இயலும் என்றறிக. ஈசனின் எண்ணற்ற ரூபங்களில் யாமும் ஒன்றே. எமது பணியானது எமது தன்மையினை கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளது எனில் எமது தன்மையை அறிந்து கொண்டால் அனைத்தினையும் அறிந்திடலாம். பஞ்ச அக்ஷரம் குறித்து அனைவரும் அறிந்திட்ட நிலையில் அதன் இயக்கம் குறித்தே அறிதல் நன்று. அக்ஷரம் என்பது எழுத்துக்களையே குறிக்கின்றது. அவை ஓசையினையும் இயக்கத்தினையுமே குறித்திடும். பஞ்சபூத மூலக்கூறுகளின் தன்மையினை உணர்த்துவதே எமது பணியாகும். இயற்கையில் கலப்புற்றுள்ள பஞ்சபூத மூலக்கூறுகளை உடலில் உள்ள பஞ்சபூத மூலக்கூறுகளோடு பிணைத்து ஓர் இயக்கத்தினை அருள்வதே எமது பணியாகும். ஆகாய மூலக்கூறுகளிலிருந்து பிரிந்து இயங்குகின்ற வெப்ப மூலக்கூறுகள் அனைத்தும் மெல்ல மெல்ல வாயு மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. அவையாவும் நீர் நில மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. 5 வகை மூலக்கூறுகள் மாத்திரமே வலுவாய் செயல்புரியும். நில மூலக்கூறுகளிலிருந்து பிரிந்து வெளிப்படும் ஓர் மூலக்கூறும் உண்டு. அவையே நஞ்சுகள் எனும் தன்மை கொண்டதாகும். பஞ்சபூத மூலக்கூறுகளே அனைத்து இயக்கத்திற்கும் மூலாதாரமாகும். பஞ்சாக்ஷரர் எனும் நாமம் ஏற்ற சிவத்துளியாகிய யாம் பஞ்ச தத்துவங்களை வெளிப்படுத்துவோம். ஏன் 5 வித தத்துவ நிலைகளை யாம் உள்ளடக்கி உள்ளோம் என்றே அறிய கடவது. ஒன்றாகிய மூலத்திலிருந்து வேறு தத்துவங்கள் வெளித்தோன்றின. அவையே காந்த சக்தியாகவும் வெப்ப சக்தியாகவும் இயக்கத்தினை மலர்த்துகின்றன. ஓர் ஆற்றலானது தன்னிலிருந்து மற்றோர் வகை ஆற்றலை உருவாக்கி விரிந்து செயல் புரிந்திட அனுமதிக்கும். அவ்வகையில் ஒவ்வொரு மூலக்கூறுகளும் மற்றோர் வகை மூலக்கூறுகளை உருவாக்கும் என்றறிக. ஆகாய மூலக்கூறு ஒன்றே அனைத்திற்கும் மூலாதாரமாகும். ஸ்ரீ பஞ்சாக்ஷர சிவத்துளியாகிய யாம் பரகாய சிவத்துளி ஆவோம். பரகாய சிவத்துளி எனும் ஆற்றலோடு ஒன்றிணைந்தே யாம் இப்பூமிதனில் பிரவேசம் கண்டுள்ளோம். எமது ஆற்றல்களும் பரகாயரின் ஆற்றல்களும் ஒத்தவையாகவே அமைந்திருக்கும். காலம் என்பது பல்வேறு சூழல்களை உருவாக்கும். இருப்பினும் ஆகாய மூலக்கூறுகளை ஆழமாய் ஏற்று செயல்புரியும் எமது தன்மை என்பது மாற்றம் அடையாது. ஸ்ரீ பஞ்சாக்ஷர சிவரூபமான யாம் இவ்வுலகினில் பரந்து விரிந்து பஞ்சபூத மூலக்கூறுகளாகவே இயங்கிடுவோம். ஒவ்வொரு மானுடருக்கும் ஆன்மாவினில் கலப்புறும் சிவத்துளியாகிய யாம் 5 வகை ஆற்றல்களை உள்ளடக்கி செயல்புரிவோம். ஸ்ரீ பஞ்சாக்ஷரர் என்பது உங்களுடைய ஆன்மாவின் ஒரு துகளாக அறியப்பட்டாலும் யாம் 5 வகை துகள்களை உள்ளடக்கிய ஒற்றை ரூபமாவோம்.
எம்முள் 5 வகை ஆற்றல்களை உடைய பாதரச கருத்துகள்கள் கலப்புற்று அமைந்திருக்கும். 5 துகள்களை உடைய ஓர் துகள் என்றுமே அறிந்திடலாம். எமது ஆத்மக்கரு என்பது சிறைபட இயலாத மற்றுமோர் துகளாகும். 5 வகை வீரியமான எரிபொருட்களை கொண்டிருப்பதினால் மானுட சிரசினில் சிறைபட இயல்வதில்லை. எம்மிடமிருந்து வெளிப்படும் ஒளியாற்றல் என்பது சூன்யத்தன்மை வாய்ந்தது. எமது எரிபொருள் என்பது பஞ்சபூத மூலக்கூறுகளை உள்ளடக்கியதாகும். எனினும் அவை யாவும் அதி உன்னத மூல மைய ஆற்றலாகவே அமைந்திருக்கும். எம்மிடமிருந்து வெளிப்படும் சூன்ய ஒளி என்பது ஒரு மனிதரின் சிரசினில் உள்ள நிர்மல அணுக்களுக்கே உணவாக இயலும். எமது துகள் வெளிப்படுத்தும் ஒளி சக்தி என்பது 5 வகை பரிமாணங்களைக் கொண்டது. ஏனெனில் 5 துகள்களும் 5 ஆற்றல்களை வெளிப்படுத்தும். ஸ்ரீ பஞ்சாட்சர ஆன்ம துகள் என்பது சிறைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்ம கருவிற்கும் நேரிடையாய் ஆற்றல்களை வழங்கும் வல்லமை பெற்றது. உயிரணுவானது எமது ஆற்றல்களை ஏற்று அணுக்களுக்குப் பகிர்ந்திட இயலாது. வீரியமான அணுசக்தி என்பதனை யாம் வெளிப்படுத்துவோம். எமது ஒளி என்பது சிறைப்பட்டிருக்கும் ஆத்ம கருவினை சூழ்ந்து நிலைத்திருக்கும் 5 வகை நிர்மல அணுக்களுக்கும் சரிசமமாய் பகிர்ந்தளிக்கும். ஓர் ஆத்ம கரு என்பது 5 வகை நிர்மல அணுக்களால் எத்தருணத்திலும் சூழப்பட்டிருக்கும். அவை யாவும் தூய பஞ்சபூத மூலக்கூறுகளை ஒளியாய் ஏற்று இயங்கிடும். 5 பாதரச துகள்களை உள்ளடக்கிய ஸ்ரீ பஞ்சாட்சர துகள் என்பது ஓர் ஆத்ம கருவினை சூழ்ந்திருக்கும் 5 வகை நிர்மல அணுக்களுக்கும் தனித்து உணவளிக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்களின் சிரசினில் யாம் உருகியே உட்கலக்க முற்படுவதன் நோக்கம் அறிந்திடுக. தேவியின் ரூபத்தினை ஏற்ற ஸ்ரீ பஞ்சாக்ஷரி எனும் சக்தியானவர் இத்தருணத்தில் பிந்துவில் ஒடுங்கும் காரணத்தினால் அவரது ஆற்றல்களை எமக்கு பூரணமாய் அருளி உள்ளார். உருகத் துவங்கிய யாம் முதன்மையாக சிரசினில் உள்ள விடுபட்ட மற்றும் விடுபடாத ஆத்ம கருத்துகள்களை ஈர்த்து ஒன்றிணைப்போம். ஓர் ஆத்ம கருவானது எத்தருணத்திலும் தன்னை சூழ்ந்து 5 வகை நிர்மல அணுக்களையே ஏற்றிருக்கும் என்றறிக. ஓர் ஆத்ம கருவிற்கு அரணாக விளங்குவது பஞ்சபூத ஆற்றல்களால் சூழப்பட்ட 5 வகை நிர்மல அணுக்களே. எனில் ஆத்ம கருக்களை ஈர்த்து பிணைக்க வேண்டும் எனில் பஞ்சபூத ஆற்றல்களால் நிறைந்த நிர்மல அணுக்களையே ஈர்க்க வேண்டும். அதன் பொருட்டே யாம் பஞ்சாட்சர மந்திரம் உரைத்து ஈசனை அடைய பிரார்த்தித்து செயல்புரியும் ஆன்மாக்களுக்கு தனித்த முறையில் ஆற்றல்களை அருளி அனைத்து நிர்மல அணுக்களையும் ஈர்த்தே செயல்புரிவோம். உருக உள்ள எமது 5 அணுவின் ஆற்றல்களின் மூலம் நிலம், நீர், காற்று, வெப்பம் மற்றும் ஆகாய மூலக்கூறுகள் எனும் விண்ணாற்றல்களை தூய்மையாய் உட்செலுத்தி நிர்மல அணுக்கள் பூரணத்துவம் எய்திட உதவிடுவோம். தான் பெறுகின்ற ஆற்றல்களை நேர்மறை மற்றும் எதிர்மறை அணுக்களுக்கு பகிர்ந்தளித்து செயல்புரிகின்ற நிர்மல அணுக்கள்
தனது அதீத ஆற்றல்களின் மூலம் தனித்து பிரிந்து குருதியில் கலப்புற்று சிரசினில் மேலேற்றம் கண்டிடும். ஸ்ரீ சக்கர தியானங்கள் புரிவதன் மூலம் பற்பல நிர்மல அணுக்கள் தங்களது சிரசினில் தனித்து உலா வருவதனை உணர்ந்திடலாம். அவற்றினை இணைத்து உயிர்கூட்டினில் செலுத்தி விண்ணேற்றிடுவோம். ஒவ்வொருவரது ஆத்ம கருத்துகள்களும் 5 வகை நிர்மல அணுக்களால் எத்தருணத்திலும் சூழப்பட்டிருக்கும். அவற்றை குறித்து தெளிவுற அறிந்திடுக. ஒவ்வொரு 12 நாழிகைகளுக்கு ஒரு முறை மூலக்கூறுகளின் ஆற்றல்கள் ஓங்கிடும். ஓர் பஞ்சாட்சர துகள் என்பது 5 பாதரச துகள்களை கொண்டிருப்பதினால் ஒரு துகளின் மூலம் ஆகாய மூலக்கூறுகளை நிர்மல அணுக்களில் உள்ள ஒரு நீள்வட்ட வடிவ அணுவிற்கு ஆற்றல்களை அருளிடும். அடுத்த 12 நாழிகைகள் வெப்ப மூலக்கூறுகளை இரண்டாவது நீள்வட்ட வடிவம் கொண்ட நிர்மல அணுவிற்கு அருளிடும். எமது 5 துகள்களும் ஒவ்வொரு நிர்மல அணுவிலும் நீள்வட்ட வடிவினில் அமைந்துள்ள ஒவ்வொரு பிரிவு அணுக்களுக்கும் அருளிடும். 5 நீள்வட்ட அணுக்களை உள்ளடக்கியதே ஓர் நிர்மல அணு என்றறிக. எதிர்மறை மற்றும் நேர்மறை அணுக்களை ஊடுருவி உட்சென்றால் மையத்தில் ஓர் நீள்வட்ட அணுவானது சுழன்று கொண்டிருக்கும். அதனுடைய மையத்தினில் ஆத்ம கரு என்பது அமைந்திருக்கும். அதனை சூழ்ந்து 4 நீள்வட்ட அணுக்கள் அமைந்திருக்கும். 5 நீள்வட்ட அணுக்களிலும் வெற்றிடமே நிறைந்திருக்கும். அவற்றினில் ஒவ்வொன்றும் பஞ்சபூத மூலக்கூறுகளில் ஒன்றினை மாத்திரமே பூரணமாய் ஏற்றிருக்கும். ஆகாய மூலக்கூறுகளை ஏற்கும் ஓர் நீள்வட்ட நிர்மல அணுவானது விடியலின் முற்பொழுதுகளில் அதீதமான ஆற்றல்களை பெற்று நிறைந்திருக்கும் தருணத்தில் ஆத்ம கரு எனும் பாதரச துகளானது அதனுள் அமர்ந்து ஒளி வீசிடும். பின்னர் 12 நாழிகைகள் சென்ற பின்னர் வெப்ப மூலக்கூறுகள் அதிகரிக்கும் தருணம் அதனை உள்ளேற்கும். நீள்வட்ட நிர்மல அணுவானது மையத்திற்குச் சென்று ஆத்ம கருவினை தனது மூலத்தினில் ஏற்கும். எனில் மற்ற 4 நீள்வட்ட அணுக்களும் அதனை 4 திசைகளிலும் சூழ்ந்து பாதுகாத்திடும். இவ்வகையில் ஒரு நாளில் உள்ள 60 நாழிகை நேரங்களில் ஒவ்வொரு 12 நாழிகை நேரங்களும் பஞ்சாக்ஷரம் எனும் நிர்மல அணுக்கள் ஒவ்வொன்றும் தங்களது ஆற்றல்கள் ஓங்குகின்ற மூலக்கூறுகளை சார்ந்த நீள்வட்ட நிர்மல அணுவினை மையத்தினில் ஏற்கும். அதனுள் ஆத்மக் கருவானது மாற்றியே அமைக்கப்படும். இத்தருணம் முதல் அனைத்து மூலக்கூறுகளும் அபரிமிதமாய் பொழியப்படும். ஏனெனில் நிர்மல அணுக்களுக்கு சூன்ய ஒளி எனப்படும் 5 வகை தூய பஞ்சபூத மூலக்கூறு ஆற்றல்களை பொழியக்கூடிய பஞ்சாட்சர துகளாகிய யாம் உருகி உட்கலக்கத் துவங்கி உள்ளோம். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு பஞ்சபூத மூலக்கூறினுடைய ஆற்றல்கள் எரிபொருட்களாய் தேவைப்படுகின்றதோ அதனை எளிதாய் உணர்ந்து ஏற்றுவிட இயலும். இறை லயத்தினில் மூழ்கி தியானத்தினை மேற்கொள்ள வேண்டுமெனில் ஸ்ரீ பஞ்சாக்ஷரரே போற்றி என்றே 5 முறை ஆழமாய் உரைத்து பின்னர் ஆகாய மூலக்கூறுகளே போற்றி என்றே உரைத்து தியானிக்கத் துவங்கினால் சிரசு முழுவதும் ஒளி பரவி மனதினை ஈர்த்து ஒரு நிலைதனில்
நிலைநிறுத்துவதனை உணர்ந்திடலாம். கருணை வாயிலினை திறவு கொள்ள ஆழமாய் பயணிக்கும் அன்பு ஆன்மாக்களுக்கே யாம் இவ்வரத்தினை வழங்குகின்றோம். உணர்வுகளோடு உட்கலந்து சத்தியத்தினை ஏற்று செயல்புரிய கடவது. ஸ்ரீ பஞ்சாக்ஷரரின் பரிபூரண ஆசிகள்.